செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் எல்லாருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு ஆன்மீக கதைகள்ல நான் உங்களுக்கு தர்மபுத்திர பத்தி ஒரு கதை பகிர்ந்துக்க போறேன். தர்மபுத்திரர் ஏழை எளியவர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர். வறியோருக்கு அவர் தாராளமாக தான தர்மங்கள் செய்வது அவரோட வழக்கம். ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு தன்னோட ஈக குணத்து மேலேயும் விருந்தோம்பும் பண்பு மேலேயும் கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. அவரது உள்ளத்துல கர்வத்தோட சாயம் படிந்த உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அத்தோட தர்மபுத்திரரை திருத்தி நல்வழிப்படுத்த ஒரு படிப்பினையும் தரவும் முடிவு செஞ்சாரு. சாதாரணமா இருவரும் எங்கேயோ போற மாதிரியே கிளம்பி போனாங்க. அப்போது பாதாள உலகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார். மகாபலி ஈடு இணை சொல்ல இயலாத வகையில் மகத்தான அளவில் தான தர்மங்கள் செய்து வந்துட்டு இருந்தாரு. அவரது விருந்தோம்பல் பண்பை உலகம் முழுவதும் மக்கள் வியந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரை பாதாள உலகத்துக்கு அழைச்சிட்டு போனாரு. 2 பேரும் மகாபலி அரசாண்டு வந்த தலைநகரில் உள்ள பல தெருக்கள் வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்போது தர்மபுத்திரருக்கு தாகம் எடுத்துச்சு. அப்போ கண்ணனும் தர்மரும் எதிரே இருந்த ஒரு வீட்டுக்கு போனாங்க. தர்மபுத்திரர் அந்த வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கும்படி கேட்டார். அந்த வீட்டின் மாதரசி ஒரு தங்க கிண்ணத்துல குடிநீர் கொண்டு வந்து தர்மபுத்திரருக்கு கொடுத்தாங்க. கிருஷ்ண பரமாத்மா புன்னகையோட நடப்பதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். தர்மபுத்திரர் நீர் அருந்தியதும் அந்த வீட்டு மாதரசிட்ட, ரொம்ப நன்றிம்மா, இது தங்க கிண்ணமாக இருக்குது, இதை திரும்பவும் எடுத்து சென்று பத்திரமான ஒரு இடத்துல வைங்க என்று சொல்லிக்கொண்டே கிண்ணத்தை கொடுத்தார். அதற்கு பதிலாக அந்த பெண்மணி, ஐயா, ஒரு தடவை கொடுத்தத அது தங்க கிண்ணமா இருந்தாலும் கூட திரும்ப பெற வழக்கம் எங்க நாட்டில் இல்லைங்க. மேலும் ஒரு முறை உபயோகித்தத அது தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தாலும் வீசி எறிஞ்சிருவாங்க, மீண்டும் பயன்படுத்த மாட்டோம், அது எங்க வழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அவள் சொன்னதை கேட்ட உடனே அந்த நாட்டு மக்களின் செல்வ செழிப்பையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் புரிந்து கொண்ட தர்மபுத்திரர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. பிறகு அந்த வீட்டில இருந்த கண்ணபிரானும் தர்மபுத்திரனும் புறப்பட்டு மகாபலியோட அரண்மனைக்கு போனாங்க. அங்கு மகாபலியிடம், அரசே, இன்றைய தினம் தர்மபுத்திரரை தங்கள் நாட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறேன். இவர் தான தர்மங்கள் செய்வதில் மிகவும் புகழ் பெற்றவர். ஒவ்வொரு நாளும் இவர் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று கூறி தர்மபுத்திரரை ஸ்ரீகிருஷ்ணர் அறிமுகப்படுத்தி வைத்தார். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை மகாபலி கேட்டாரோ இல்லையோ, உடனே அவரது 2 காதுகளையும் பொத்திக்கொண்டு, வேண்டாம் வேண்டாம், என்னிடம் சொல்லாதீர்கள், அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இல்லை. இங்கு எனது நாட்டில் என்னிடமிருந்து தானம் பெறுவதற்கு நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஒரே ஒருவர் கூட கிடைக்கவில்லை. இங்கே தானம் பெற்று வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒருவர் கூட இல்லை. கொள்வார் இல்லையாமையால் கொடுப்பார் இல்லை. நீங்களோ தர்மபுத்திரர் ஒவ்வொரு நாளும் 500 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் என்று சொல்கிறீர்கள். அப்படியானால் அவரது நாட்டில் 500 ஏழைகள் இருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம். அதிலிருந்து அவர் எவ்வளவு அழகாக ஆட்சி செய்கிறார் என்பது தெரிகிறதே. அப்படிப்பட்ட ஒரு பாவியை பற்றி தெரிந்து கொள்ள நான் தயாராக இல்லை அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு. மகாபலி சக்கரவர்த்தி சொன்னதை கேட்ட தர்மபுத்திரர் வெட்கத்தால் தலை குனிந்தார். இந்த விதம் தர்மபுத்திரரோட உள்ளத்துல கர்வம் பெரிதாக வளர்வதற்கு முன்னாடியே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அதை அறவே நீக்கி தர்மபுத்திரருக்கு அருள் புரிந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றி உமதே. மறுபடியும் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன்.